ஏயா இங்க ஒருத்தி வயிற்றுல பொங்கிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் அரட்டை கேக்குதுல? என்ன மனுஷங்கயா நீங்க? அது ஒன்றும் சாதாரண வயிற்றுச்சல் இல்ல ராதா. அபியோட வாழ்க்கையை கெடுத்து நீ வாழணும்னு பார்த்த, அது நடக்காத வயிற்றுச்சல் தானே. எறிட்டோம் நல்லா எறியட்டும். இதோ பாருங்க, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வெற்றியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அடுத்த நாள் உங்க எல்லாரையும் நான் அவன்கிட்ட இருந்து பிரிக்காம விட மாட்டேன். வெற்றி இல்லாம நீங்களா தனியா தான் நிக்க போறீங்க. ஏன் சித்தப்ப என்ன இந்த பொண்ணு நடக்காதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா பேசிட்டு இருக்கு? வெற்றி என்ன இது கல்யாணம் பண்ணிக்குமா? அடுத்து நம்ம வெற்றி என்ன பிரிச்சிடுமா? என்ன சித்தப்ப இது? சரிங்க, நல்லா சரிங்க. உங்ககிட்ட எல்லாம் என்ன பேச்சு? அவன் வரட்டும், அவன் கிட்டே வச்சுக்கிறேன். பாப்போம். அண்ணா என்னன்னு கேளுங்க. பாப்பா வெற்றி, இந்த அம்மா ஏதோ உன் நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணுமா? என்னப்பா, நாக்க நீயே பிடுங்குறியா இல்ல ஹெல்ப் வேணுமா? அடிச்சனா இப்ப என்னடி வேணும் உனக்கு? இல்ல, உனக்கு என்ன வேணும்னு நான் கேக்குறேன். என்னமோ அபி செஞ்சத பத்தி நான் சொன்னதும் பெரிய புரட்சி புயல் மாதிரி கிளம்பி போன. சரி, போனவ அபி தலையை வெட்டி கையோட கொண்டு வருவான்னு பார்த்தா அவ கூட கொஞ்சம் விளையாடிட்டு வர. நீ எல்லாம் ஒரு வீரன்னு இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த பாரு. என்ன சொல்லணும்? ஏண்டி, வீரன்றது பொம்பளை அடிச்சு தலை வெட்டி போறதுல இருக்கா? இல்ல, அவ கால விழுந்து கெஞ்சறதுல இருக்கு. ஆளையும் மூஞ்சியும் பாரு. அப்ப உங்க பூங்கவன் அண்ணனை எப்படி பேசினாலும் அது தப்பு கிடையாது. மார்னிங்கிட்டு போய் மண்டைய ஆட்டிக்கிட்டு அவ முன்னாடியே நிக்க போற இல்ல? ஏய், அண்ணன் அவ பேசினா பதிலுக்கு அண்ணன் அவகிட்ட பேசினாரு. எல்லாம் உண்மைதான். இப்ப நான் பேசாம இருக்கிறதுக்கு காரணமும் அண்ணன் தான். அதுக்கு என்ன இப்போ? அப்பனா அபிய பிடிக்கல, வெறுக்கிறேன்னு சொல்றதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான். உனக்கு உள்ளுக்குள்ள அவள ரொம்ப பிடிச்சிருக்கல, அப்படிதானே? இங்க பாரு, உன்னோட இந்த நாடகத்துக்கெல்லாம் நாளாக முடியாது, புரியுதா? இந்த ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு அவளுக்கும் சண்டைனா உனக்கு கொண்டாட்டம்ல. இது என்னோட பிரச்சனை. இதுல கேப்ல கெடா வெட்டுன்னு பாக்காத, புரியுதா? முதல்ல கிளம்புடி. அப்படா என் வார்த்தைக்கு ஒரு மரியாதையும் கிடையாதுல. டேய் கோட்ரு, எனக்கு டீ வாங்க போறல்ல, அப்படியே பாப்பாக்கு ஐஸ் போட்டு லெமன் ஜூஸ் வாங்கிட்டு வா. ரொம்ப கொதிச்சு போயிருக்கு. தள்ளுறி. வெற்றி நில்லு, எனக்கு பதில் சொல்லு. என்னடி பதில் சொல்லணும்? எத்தனை வருஷம், எத்தனை ஜென்மம் நீதான் புருஷன்னு கையில தாலியோட அலையற. சொல்ல போனா நீ தாலி தான் கட்டல, ஆனா மனசுக்குள்ள நான் பொண்டாட்டியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏய் வேணா நான் 1000 வாட்டி சொல்லிட்டே இருக்கனா இல்லையா? நான் மட்டும் கிடையாது, உங்க அப்பா சொல்லிட்டாரு, உங்க அம்மா சொல்லிட்டாங்க, ஊர்ல இருக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்காம திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தமா? இங்க பாரு, உனக்கும் எனக்கும் கல்யாணம்ன்றது நடக்காத ஒரு விஷயம், புரிஞ்சுக்க. பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வாழ்க்கையை சரி பண்ணிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அது எப்படி விட முடியும்? அபிய பத்தி கேக்குறப்பல என்ன சொன்ன? அபிய உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு தானே சொன்ன. ஆனா இப்போ அவ இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணியும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து நிக்கிற. ஏயா, அப்ப அபிய பிடிக்கலன்னு நீ சொன்னதெல்லாம் பொய்யா? இங்க பாரு, அபிய பிடிக்கலன்னு வாய் வார்த்தையில தான் சொல்ல முடியும். அனுமார் மாதிரி நெஞ்ச பொழந்தெல்லாம் காட்ட முடியாது. சரி, அப்படியே இருந்தாலும் அதை நான் ஏன் ஓட்ட காட்டணும்? எனக்கு அவளை பிடிக்கல, அதை நீ நம்பாட்டி போயிட்டே இரு. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு வேலை இருக்கு, தள்ளுடி ஃபர்ஸ்ட். பாரு, உனக்கு அவளை பிடிக்கல, ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கல. நீ ஏன் கூட்டி கழிச்சு பாரு, உனக்கு யாரு பொருத்தமான பொண்டாட்டின்னு உனக்கே தெரியும். ஏண்டி, பொண்டாட்டினே என் வாழ்க்கையில ஒருத்தி கிடையாதுன்ற இதுல பொருத்தமான பொண்டாட்டி வேறையா? இங்க பாரு, உன்கிட்ட நல்ல விதமா சொல்றேன், உன் மேல உள்ள அக்கறையில சொல்றேன். நீ எத்தனை ஜென்மம் காத்து கிடந்தாலும் நீ நானும் சேரணும்ன்றது நடக்கவே நடக்காது. தயவு செஞ்சு சொல்றேன், வெட்டியா மனசுல ஆசையை வளர்த்துக்காம உன் வேலையை பார்க்க ஆரம்பி. அதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. நான் சொல்றது புரியுதா? எல்லாம் எனக்கு புரியுது. நான் ஒண்ணு பச்சை குழந்தை இல்ல. நீ என்னதான் இல்லன்னு சொன்னாலும் உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். இது பாரு, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அது ஒரு நாள் உனக்கு நான் புரிய வைப்பேன். அன்னைக்கு நீ என் கழுத்துல தாலியை கட்டுவ. ஒன்னெல்லாம் உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்துக்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பாத்தியா? எல்லாம் என் தலையெழுத்து. நீ கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டலடி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேல்ல. வேலை முடிச்சு முதல்ல கிளம்பு. ஆனா மறுபடியும் நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். நான் வரேன். இந்த நந்தினி அக்கா எங்க போயிட்டாங்க?
பாதி கதையில நிறுத்திட்டு போயிட்டாங்க. கமலா, நீ கேட்ட கீரை கிடைக்கல, இந்த கீரை தான் கிடைச்சது. இந்தா ஒரு டீயை போடு. மாமா கிட்ட மறுபடியும் கேட்டா என்ன? மாமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னம்மா? நந்தினி அக்கா கிட்ட கொஞ்சம் பேசினேன். 3 பேரும் வெற்றி மேலதான் ரொம்ப பிரியமா இருந்திருக்கீங்க. காலேஜ் மேடையிலேயே வெற்றியை பத்தி பெருமையா பேசியிருக்கீங்க. அப்படி இருந்த நீங்க எந்த பாயிண்ட்ல மாமா மாறினீங்க? எதுக்காக வெற்றி மேல இவ்வளவு வெறுப்பு வந்துச்சு? அதெல்லாம் இப்ப எதுக்குமா? ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னா ஆக்சுவலா அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் மாமா. அதனாலதான் கேக்குறேன். சொல்லுவாங்கம்மா, பியாண்ட் த ரிப்பேர்ஸ்னு. மிஷின் சரி பண்ண முடியாத அளவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். வெற்றியோட விஷயமும் சரி பண்ண முடியாத அளவு கெட்டு போச்சு. இல்ல மாமா, அதே இங்கிலீஷ்ல ரெஸ்டரேஷன் ஒண்ணு இருக்கு. மீள் உருவாக்கல்னு சொல்லுவாங்க. துருப்புடிச்சு பழசாயி சில்லு சில்லா போன 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காரை கூட ரெஸ்டோர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிய வேண்டியது ஒண்ணுதான் மாமா. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற இன்ஃபர்மேஷன். அதனாலதான் கேக்குறேன். எனக்காக சொல்ல முடியுமா மாமா? கண்டவு கிட்ட எல்லாம் உங்களுக்கு என்னங்க பேச வேண்டியிருக்கு? இந்தாங்க. நம்ம வெற்றி பத்தி கேட்டா அதான் சொல்றேன். ஏன் ஏற்கனவே குடும்பத்தை கெடுத்ததெல்லாம் பத்தாதா? இன்னும் அவனை பத்தி கேட்டு என்ன பண்ண போறாளாம்? ஏம்மா, எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணு மேல வெறுப்ப கொட்டுற? வர வர உன் மனநிலையே மாறிடுச்சு. என்னோட கோபம், என்னோட வயிற்றுச்செல்லாம் வேற எப்படிங்க நான் வெளியில காமிக்கிறது? அப்படியே உள்ள வச்சு மறுக சொல்றீங்களா? கமலா, உனக்கு என்னவோ ஆயிப்போச்சு. வர வர வேற மாதிரி மாறிட்டேன். எப்பவும் உன் முகத்துல ஒரு கனிவும் அன்பும் இருக்கும். ஆனா இப்போ உன் முகத்துல எப்பவும் வெறுப்பு தான் இருக்கு. உன் வாயில நல்ல வார்த்தையே வரமாட்டேங்குது. கமலான்னா ஒரு ஞாபகத்துக்கு வருமே ஒரு முகம், அது இப்போ உங்ககிட்ட இல்ல. ஏதோ டிவி சீரியல்ல வர மாமியார் மாதிரி மாறிட்டியோன்னு எனக்கு தோணுது. எல்லாத்துக்கும் யாருங்க காரணம்? என்ன இப்படி வறண்டு போக வச்சு கோவக்கரையா மாத்தினது யாரு? கால்ல விழுந்து கெஞ்சாத குறையா நான் கெஞ்சினேன். அப்ப உதாசீனம் பண்ணி என் மனசை மாத்தினது யாரு? அதுக்கு காரணமானவளை விட்டுடுங்க. என்னையே பழி சொல்லிட்டுருங்க. இத பாரு, உன் மனசும் மாறி போச்சு, முகமும் மாறி போச்சு, உன் குணம் கூட மாறி போச்சு. எல்லாத்துக்கும் அந்த பொண்ணுதான் காரணம்னு சொல்லி நீ தப்பிச்சுக்க பாக்குற. தப்பு தப்பு கமலா, பெரிய தப்பு. உலகத்திலேயே பெருசு அன்பு மட்டும்தான். அது உங்ககிட்ட அள்ள அள்ள குறையாம இருக்கும். இந்த தெருவுக்கே உன்னை பிடிக்கும். ஏன்? உங்ககிட்ட இருந்து வர அந்த அன்புக்காக தானே. உன் பாசத்தை காரணம் காட்டி அந்த அன்பெல்லாம் தொடச்சு போட்டுட்டு இப்போ ஒரு கோவக்காரியா நீ நிக்கிற. ஒரு கட்டத்துல உனக்கே உன்னை பிடிக்காம போனாலும் போயிடும். ஜாக்கிரதையா இரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமா, எல்லாம் என்னையே சொல்லுங்க. இதோ நிக்கிறாளே குத்துக்கல் மாதிரி, அவளை எதுவுமே சொல்லாதீங்க. நான் தானே ஊருக்கெல்லாம் இழைச்சவ. யாரா இருந்தாலும் என்னையே குத்து சொல்லுங்க. ஏன்னா நான் தான் நீங்க யாரும் எதிர்த்து பேச மாட்டேன். அதானே உங்களோட எண்ணம். கமலா, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நான் உள்ள போறேன். போதுமாடி, இப்போ உனக்கு திருப்தியா? இத்தனை நாள் நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன் இப்ப என்னடனா நான் சீரியல்ல வர மாமியார் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு போறாரு. இதைத்தானே நீ எதிர்பார்த்த? அவரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடணும், அதானே உன்னுடைய ஆசை? அப்படி நான் எதுவுமே பேசலையே. இதான் உன்னுடைய திறமையே. எதுவுமே பேச மாட்டேன், ஆனா நல்லா மூட்டி விடுவ. எப்படி நிக்கிற பாரு. இப்படியே ஒவ்வொருத்தரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னத்தை கொண்டு போற? அத்தை, உண்மையிலேயே நீங்க அம்மானு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுல இருந்து நான் உங்களை அப்படி கூப்பிடலையே. நீங்க சொன்னதெல்லாம் நான் அப்படியே ஏத்துக்கிறேனே.
இப்ப கூட நீங்க என்ன இவ்வளவு தூரம் திட்டியும் நான் ஒன்னும் உங்களை தப்பா எடுத்துக்கலையே. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அன்பு என்னன்னு எனக்கு புரியுது. அதே நேரம் உங்க கோவத்துக்கான காரணமும் எனக்கு தெரியும். ஆனா நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் என்ன ரொம்ப காயப்படுத்துது அத்தை. ரொம்ப வேதனையா இருக்கு. காயப்படுத்துது இல்ல, வேதனையா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகாம இங்கே இருந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்க? உன்னை பார்க்க பார்க்க எனக்கு ஆத்திரம் உள்ள இருந்து பொங்கிக்கிட்டு வருது. நீ செஞ்ச துரோகம் இந்த மாதிரி. நீ மேலும் மேலும் துரோகம் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்க. அப்ப நான் இப்படி பேசதான் செய்வேன். சரிங்க அத்தை, நான் எதுவும் பேசல, விடுங்க. அது எப்படி விடுவாங்க? இது வரைக்கும் அந்த பூங்காவனும் என் வீட்டுக்காரோட முகத்தை ஏறெடுத்து பார்த்திருப்பானா? ஒரு வார்த்தை நேருக்கு நேர் பேசியிருப்பானா? நீ என்னடானா உனக்காக இன்னைக்கு இந்த வீட்டு வாசப்படி வரைக்கும் வர வச்சுட்ட. அது கூட புரியாம இவரும் உன்னை தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஏய், நிக்கிறத பாரு, கல்ல முழுங்கின மாதிரி. போதுண்டி அம்மா, போதும். மொத்த குடும்பத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்காம முதல்ல இங்கிருந்து கிளம்புற வேலையை பாரு. என்னையா, அவன் எல்லாத்துக்கும் தயாரா இருப்பானா? சார் பக்காவா ரெடியா இருக்கான் சார். அதான் சொன்னேனே சார், இந்த நிமிஷமே ஓடி போய் கிணத்துல குதின்னு சொன்னா உலகத்துல எந்த மூலையில கிணறு இருந்தாலும் தேடி போய் குதிப்பான் சார். அந்த மனநல தான் நமக்கு வேணும். சரி, இன்னைக்கு தரைய விளக்கிடுவோம். நம்ம யாருன்னு முகத்தை காமிச்சிருவோம். வர சொல்ல அவனை. சார் இன்னைக்கேவா சார்? ஆட்டுக்கு தீனி போட்டு வளர்க்குறது எதுக்காதான்யா? ஒரு எல்லைக்கு மேல ஆட்டுக்கு தீனி போடுறது வேஸ்ட். வேலை முடிஞ்சிருச்சுன்னா இவனுக்கு டைம் எக்ஸ்பைரி ஆக போகுது. வெட்ட போற நாள் வந்துருச்சு. சரி, போய் கூட்டம் அவனை. ஓகே சார், உடனே போய் உங்க அடிமையை கூட்டு வந்துடுறேன் சார். சார் சார் இவர் தான் சார் ஃபினான்ஸ் மேனேஜர். யோ, இந்த ஆளா என் ஃபைனான்ஸ் மேனேஜர்? முதல்ல இவனை வேலையை விட்டு அனுப்பியா? சார் 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 ப்ளீஸ் கோவப்படாதீங்க சார். நான் தான் சார் ஃபைனான்ஸ் மேனேஜராக வேலை செய்கிறேன். ஆனால் நான் தெரியாமலே என் வேலையெல்லாம் கூட பாராட்டிருக்கீங்க சார். எனக்கு உதவியெல்லாம் கூட செஞ்சுருக்கீங்க சார். நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை வேலைக்கே வச்சிருக்க மாட்டேயா? சார் சொல்லுங்க சார். யோ, என்னையா அது? இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டி விட்டியா? இப்படியா பண்ணுவ? சார் எனக்கு ஒன்றும் புரியல சார். யாங்கு இவன் குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது சார். அப்படிலாம் ஒன்றும். இவனை மட்டும் நான் வேலைக்கு வச்சிருந்தேன்னு சித்தப்பாக்கு தெரிஞ்சது என்னை கொன்னே போட்டுருவார் சார். என்ன? அதுலயும் இவன் தம்பி வெற்றி ருத்ர தாண்டவம் ஆடுவான் சார். அப்படிலாம் ஆகாது சார். இவ்வளவு பெரிய சிக்கல் என்ன மாட்டி விட்டி. அறிவு இருக்கா உனக்கு? சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். என்னத்த தெரியாது உனக்கு? சார் தயவு செஞ்சு ரிலேட்டிவாக பார்க்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் இந்த வேலையை பாருங்க சார், திறமையை பாருங்க சார். சார் நான் வேலையை புதுசாக சேர்ந்தப்பட தப்பு செஞ்சு மன்னிச்சிங்க சார். சார் தயவு செஞ்சு நீ வேலையை விட்டு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். யோ, என்னையா நீ என்ன டென்ஷன் பண்றதுக்கே வரியா நீ? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. யோ, நீ பாட்டுக்கு உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேனா நாங்க என்ன பண்றது? சார் சத்தியமா மாரி பண்ண மாட்டேன் சார். நான் பண்ணவே மாட்டேன் சார். சார் உங்களுக்கு போய் துரோகம் பண்ணுவேண்ணா சார். என் கழுத்தையை அறுத்தா கூட உங்களுக்கு எதிராக துரும்ப கூட கிளி போட மாட்டேன் சார். சார் நன்றி விசுவாசத்தை மறக்கவே மாட்டேன் சார். சார் ஏற்கனவே நீங்கள் 2-3 தடவை ஹெல்ப் பண்ணீங்க சார், மறக்க மாட்டேன் சார்.
சார் ப்ளீஸ் சார் நம்புங்க சார். சார் ப்ளீஸ் நம்புங்க சார். என்னையா அது? யோ, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? சரி விடு. நீ ரொம்ப நல்லா வேலை பார்க்குற, விசுவாசமாக இருக்கன்னு மேனேஜர் சொன்னார். ஆமாம் சார், தேங்க்ஸ். அதுக்காக தான் பணம் தொலைச்ச விஷயத்தில் கூட ஒன்று மன்னிச்சேன். ரொம்ப நன்றி சார். சார் உங்களுக்கு காலம் பூரா நன்றி கடன் போட்டிருக்கேன் சார். இந்த பார், உன் தம்பி எனக்கு பிடிக்காது. அதை நீ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரி சார். எந்த நிலைமையாக இருந்தாலும் உன் தம்பி விஷயத்தை இந்த ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு வரக்கூடாது. புரிஞ்சுதா? சார் சத்தியமாக உள்ள கொண்டு வர மாட்டேன் சார். நம்புங்க சார். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு வேலை பார்க்கணும். தேங்க்ஸ் சார். அதுவும் முன்ன மாதிரியே நல்லபடியாக வேலை பார்க்கணும். என்ன புரிஞ்சுதா? சார் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது சார். காலம்புறம் நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரி போ. தேங்க்யூ சார். போ. பாத்தீங்களா சார் எவ்வளவு பணிவா இருக்கான்னு? இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த பணிவுக்காக தானே இவனை வச்சு வளர்க்குறது. சார் இப்ப என்ன சார் உங்க திட்டம்? அசோகமா விஷயத்துல வெற்றி அடியோட ஒழிஞ்சான்னு நினைச்சேன். ஆனா எங்க சித்தப்பா வந்து அவனை காப்பாத்திட்டார். ஆனா என் விஷயத்துல அவன் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கணும். என் சித்தப்பான்னு இல்லை, யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு சிக்கல்ல மாட்டணும். அதை தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் போடுற ஸ்கெட்சில் அவன் அண்ணன் கலை தான் துருப்புச்சீட்டு. இந்த சீட்டை வச்சு வெற்றியை நிரந்தரமாக தூக்கி போட போகிறேன். அக்கா, என்னக்கா தவணை முறையில கதை சொல்லி எனக்கு டேக்கா கொடுத்துட்டு இருக்கீங்க? மொத்த கதையை சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் முடிக்கணும்ல. அத்தை வந்துடாம இருந்தா நானே மொத்த வேலையும் செஞ்சு கொடுத்துருவேன். சரி, இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்றேன். நடுநடுவுல வீட்டு வேலையும் பார்க்க வேணாமா? இரு, எடுத்து வச்சுட்டு வரேன். வெற்றி வெற்றி பார்த்து. அதுக்குள்ள ஸ்கூல் முடிச்சா என்ன? ஆமா, ஸ்கூலு பொல்லாத ஸ்கூலு. இந்த +2 வேகமாவே முடிய மாட்டேங்குது. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம்னு எங்க அம்மா சொல்லிருச்சு. இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்ண எனக்கு கடுப்பா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. முதல்ல ஒழுங்கா படி. படிப்பு தான் முக்கியம். புரியுதா? ஆமா, இவர் பெரிய காந்தி தாத்தா சொல்ல வந்துட்டாரு. இதோ பாரு, எல்லாத்தையுமே படிச்சு நான் என்னத்த செய்ய போறேன்? வீட்ல உட்காந்து உனக்கு நாக்கு ருசியா வடிச்சு கொட்ட போறேன், அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு இந்த படிப்பு மண்ணாங்கட்டி எல்லாம்? ஐ, நாக்கு ருசின்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னது இது? கெஸ் பண்ண. உருண்டையா இருக்கும், புளிப்பா இருக்கும். உருண்டையா புளிப்பா? புளிப்பு மிட்டாய்? ஐயோ, அது இல்ல. இல்லையா? இதுல கொஞ்சம் உப்பும் உரப்பும் தொட்டு சாப்பிட்டா அப்பா அப்படி இருக்கும். புளியம்பிஞ்சு அதானே? ஆஹா, இல்லையா? புளியம்பிஞ்சு உருண்டையா இருக்காது. அரைநெல்லிக்காயா? அதேதான். இந்தா,
இதுல மட்டும் உப்பு மிளகா தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாப்பிடு. ஆமா. ஏய், யாராவது பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்க. வா போலாம். பாக்கட்டுமே, இதென்ன புதுசா? நீயும் நானும் லவ் பண்றது உங்க அம்மா, எங்க அம்மா, உங்க அண்ணி அத்தனை பேருக்கு தான் தெரியுமே. அப்புறம் என்ன? அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது, தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். சும்மா அவர்கிட்ட வேணா நம்ம 2 பேரும் 2 திட்டு வாங்கிக்கலாம். நீ முதல்ல இதை சாப்பிடு வெற்றி, ப்ளீஸ்டா. ஒண்ணு எடுத்துக்கோ. எப்படி? இன்னும் எடுத்துக்கோ வெற்றி, இது எல்லாமே உனக்கு தான். என்ன இவ்வளவு பிடிக்குது?